இந்த இரண்டு வித பயணங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் உண்டு. ஒன்று, பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும், என் பயணத்துல எந்த ஒரு சேதம் இருக்க கூடாது, என் வாழ்க்கையில எந்த சேதம் இருக்க கூடாது என்று சொல்லி நீங்க அநேகர் பயணிக்கிறீங்க. ஆனா உங்க பயணம் வாய்க்கிறது இல்ல. காற்று உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது, கடல் அலைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. Praise the Lord. உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். புந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணி அளவிலே இந்த 316 சேனலிலே எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப தேவை எதுவானாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பில் இருக்கிற, எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லி கேட்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் ஜெப குழுவினர், எங்கள் திருச்சபையார் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுவாராக. இப்பொழுதும் இந்த 4வது வியாழன் நமத்திலே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற அருமையான the great evangelist, அருமையான சந்திரன் காலைப் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு அற்புதமான சிறப்பு பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகளை நமத்திலே கொண்டு வருவார்கள். இது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நேராய் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி இப்பொழுது தேவ மனிதன் காலேப் சந்திரன் அவருடைய கரத்திலே கொடுக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். God bless you. Amen. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 316 சேனலை பார்க்கிற உங்களை யாவரையும் மனதார இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் மாதத்தில் 4வது வாரம் வியாழக்கிழமை தோறும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் போல இந்த வாரமும் ஒரு பாடலை பாடி பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருகிறது அல்லவா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நல்ல தெய்வத்தை, விசேஷப்படுத்துகிற ஆண்டவரை கரங்களை தட்டி நாம் எல்லாரும் பாடுவோமே. தேங்க்யூ ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ காட். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். என் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் ஜனங்களோடு கூட செல்லுது. அன்பான தேவன் நம்மோடு கூட வருவார். அது போதுங்க நம்முடைய வாழ்க்கையில என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி பாடுவோமே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். என் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது
எதினால் நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் கூடவே செல்லுது. ஆஹா, என் தேவன் தந்தாரே, அந்த அபிஷேகத்திற்காக நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலே பாதுகாக்கிற ஒரு அக்கினி தூண் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பாதுகாக்க அவர் இறங்கி வருவாராக. தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட செல்லுது. ஓ, பகல் சென்ற அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட செல்லுது. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், என் வாழ்க்கையில சந்தோஷத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை பாட போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தாகத்தை எல்லாம் தீர்ப்பாராக. இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் ஏக்கம் என்னையா, உங்களுடைய தாகம் என்னையா, எல்லாவற்றையும் தேவன் தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஓ, தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னே கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. என்னே கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். என் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. வேத புத்தகத்துல மத்திய புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 22 34 வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து
ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படவிலே ஏறினவுடன் காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், இந்த வேத புத்தகத்துல 2 விதமான பயணங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது பயணம், படகிலே இக்கரையிலிருந்து அக்கரையை நோக்கி பயணிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை விட்டு அக்கரை நோக்கி பயணிக்கும் போது காற்றானது, கடல் அலையானது அவர்கள் பயணத்தை செயல்படுத்த முடியாதபடி அவர்களை பயமுறுத்தி படகு முழுகத்தக்கதாக ஒரு நிலை வந்தபோது எல்லாரும் நினைத்தார்கள், நம்முடைய பயணத்தின் நிலைமை அவ்வளவுதான், நாம் அக்கறை போய் சேர முடியாது என்று சொல்லி எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். இனி நம்முடைய பயணம் வாய்க்காது என்று சொல்லி எல்லாரும் நடுங்கி பயந்து கொண்டிருந்தார்கள். இது முதலாவது பயணம் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் பூமிக்குரிய பயணம். இக்கரையிலிருந்து அக்கறை நோக்கி போகிற பயணமானது பூமிக்குரிய பயணத்திற்கு ஒப்பாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது பயணம், இயேசு நடந்து வருகிறதை பேதுரு பார்த்து, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடந்து வர நீங்க உத்தரவு கொடுங்க என்று சொன்னார். முதலாவது பயணம், படகு எல்லாம் இக்கரையிலிருந்து அக்கறை நோக்கி பயணித்தார்கள். ஆனால் இயேசு வந்த போதும் பேதுருவானவர் ஸ்தோத்திரம் படகை விட்டு இறங்கி இயேசுவை நோக்கி பயணிக்கிற பயணம். இது இரண்டாவது பயணம், ஆவிக்குரிய பயணம். கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முதலாவது பயணம், பூமிக்குரிய பயணத்தை அவர்களால் பயணிக்க முடியல. காற்றானது, கடல் அலையானது எழும்பி முழு படகை சேதப்படுத்தி முழுகடிக்க வேண்டும், அவளை கொல்ல வேண்டும், அவர்கள் பயணம் செயல்படக்கூடாது என்று கடலும் காற்றலையும் எழும்பி செயல்பட்டது. இந்த பூமிக்குரிய பயணத்தை அவர்களால் தொடர முடியல. அதே வண்ணமாய் ஆவிக்குரிய பயணத்தை நோக்கி போன பேதுரு இதே காற்றும் கடல் அலையும் பலமாய் அடிக்கிறதை கண்டு நடந்து போகிறான். இயேசுவை நோக்கி நடந்து போனவன் பாருங்க, அவனால பயணிக்க முடியல. கடலை பார்க்கிறான், காற்றை அலை பார்க்கிறான். பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலை சார்ந்தவன், எத்தனையோ அலைகளை பார்த்தான், எத்தனையோ ஸ்தோத்திரம் காற்றை கண்டவன். ஆனால் இந்த காற்று நம்முடைய பயணத்தை வாய்க்க பண்ணாது என்று சொல்லி கண்டபோது அவன் முழுகிறான். அப்பொழுது ஆண்டவரே என்னை ரட்சிங்க என்று சொன்ன போதும் ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த 2 வித பயணங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் உண்டு. ஒன்று, பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும், என் பயணத்தில் எந்த ஒரு சேதம் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் எந்த சேதம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்க அநேகர் பயணிக்கிறீங்க. ஆனா உங்க பயணம் வாய்க்கிறது இல்ல. காற்று உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது, கடல் அலைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அநேக தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் உங்களால பயணிக்க முடியாம பேதுருவை போல நீங்கள் முழுகி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் பயணம் வாய்க்காமல் போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கடல் அலை,
உங்களுடைய காற்றானது உங்களை முழுகடிக்கிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளையிலே அந்த 2 பயணங்களை வாய்க்க செய்தவர், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்கள் பயணங்கள் வாய்க்காமல் போகவில்லைங்க, மாறாக கடல் மேல் நடந்தவர் அவளை சந்திக்கும்படி வந்தார். இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் பயணங்கள் செயலற்றவைகளாய் இருக்கிறதா? உங்கள் ஆவிக்குரிய பயணங்கள் செயலற்றவைகளாய் இருக்கிறதா? இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கடல் மேல நடந்து வந்தது போல, படகை நோக்கி வந்தது போல, உன் வீட்டை நோக்கி, உன்னை நோக்கி என் தெய்வம் சந்திக்க அவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த 2 பயணங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானை நோக்கி பயணித்தார்கள். அவருடைய பயணங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷமாக அவர்கள் பயணித்த போது நடந்தது என்ன? 40 ஆண்டுகளும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் தூதர்கள் உண்ணும் உணவை கொண்டு அவர்கள் பயணத்தை வாய்க்க பண்ணினார். ஓ, கண்மலையை பிளந்து தண்ணீர் தடாகமாக மாற்றி தம்முடைய ஜனங்களின் தாகத்தையே தீர்த்தார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவனே இறங்கி வந்து அந்த பயணத்தை வாய்க்க செய்தார். இதை பூமிக்குரிய பயணத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். 2வது பயணம் எலியாவை நோக்கி எலிசா பயணிக்கிறார். ஸ்தோத்திரம். பெத்தேல் வருகிறார், எரிகோ வருகிறார். ஸ்தோத்திரம். யோர்தானை அவர் கடந்து வரும்போது மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த பயணத்தை பயணிக்க முடியாமல் அங்கேயே நின்று விடுகிறார்கள். ஆனா எலிசா, நான் எலியாவை நோக்கி பயணிக்கிறதான இந்த ஆவிக்குரிய பயணத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் என்று சொல்லி எரிகோ வந்த போதும், பெத்தேல் வந்த போதும், யோர்தான் வந்த போதும் எரிகோ தடுக்க முடியலங்க, யோர்தான் தடுக்க முடியலங்க, பெத்தேல் தடுக்க முடியலங்க. காரணம், எலிசா எலியாவை நோக்கி பயணிக்கிற பயணத்துல உறுதியா இருந்ததனால அந்த பயணம் வாய்க்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் பயணங்கள் ஒருவரும் தடுக்க முடியாது. காற்று உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. கடல் அலைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. சரி, போகட்டும். எப்படி இருந்தால் ஆண்டவர் இந்த பயணத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார், இந்த பயணம் தொடர்ந்து பயணிக்க முடியும் என்று சொல்லி வேகமாக சுருக்கமாக ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். எடுத்து வாசிங்க. மத்திய புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 30-32 வசனங்களை நாம் வாசிப்போம். மத்திய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30 32 வரைக்கும். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். போதுங்க. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறாய்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய பயணங்கள் வாய்க்காமல் போவதற்கு என்ன காரணம் என்று வேதம் நமக்கு காட்டுகிறது என்றால் அற்ப விசுவாசம். முதலிலே சொல்லுங்களேன். புயல் வந்தாலும், காற்று வந்தாலும், கடல் அலைகள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும், உங்களை படைத்தவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அற்ப விசுவாசமா அல்லது பலமுள்ள ஒரு விசுவாசமாம்? பாருங்க, இவன் பேதுரு முழுகி போனதற்கு காரணம் இனி பயணிக்கவே முடியாது. இப்படிதானே நீங்க உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனி என்னால பயணிக்க முடியாது, இனி என்னால வாழ முடியாது, இனி என் அவ்வளவுதான் வாழ்க்கை, என்னுடைய கடனை பெருகிற்று, என்னுடைய வேதனை பெருகிற்று, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் புருஷன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி இந்த நிலையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இனி தேவன் என்னை நடத்த முடியாது போல இருக்கே என்று சொல்லி அற்ப விசுவாசத்தோடு இருக்கிறையா? ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார், என் மகளே, ஏன் அற்ப விசுவாசம் உனக்கு? தொடர்ந்து கீழே வாசிங்க. மத்திய 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல. அப்பொழுது அவருடைய சீஷர்கள்
வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் அழிந்து போகிறோம் நாங்கள் அழிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? இங்கே பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். பயணத்துல அவர்களுக்குள்ள பயணிக்க முடியாத ஒரு காரியம் அற்ப விசுவாசம். பாருங்க, மோரிஸ் சாமுவேல் என்னும் ஒரு தேவ மனிதர் ஆப்பிரிக்கா தேசத்துல ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதன் அமெரிக்கா தேசத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனிதனை நோக்கி கப்பலிலே பயணிக்கும் போது நடந்தது என்ன தெரியுமா? அந்த கப்பலின் மாலுமி பயங்கரமான ஒரு குடியக்காரன் அந்த சாமுவேல் மோரிஸை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தினா. நீ சரியா வேலை செய்ய மாட்டுகிற. அவன் குடியின் வெறி அதிகமாகும் போது சாமுவேல் மோரிஸை கண்டபடியெல்லாம் அடிப்பானா. ஆனால் சாமுவேல் மோரிஸ், நான் பயணிக்கிற அந்த பயணம் பாதையிலே முடியக்கூடாது. எனக்கு என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் தொடர்ந்து பயணிப்பேன்னு சொல்லி இந்த சாமுவேல் மோரிஸ் அமெரிக்கா தேசத்தை நோக்கி பயணிப்பதற்குள்ளாகவே இந்த மாலுமி ரட்சிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. காரணம், சாமுவேல் மோரிஸ் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன். இன்றைக்கு உங்க பயணத்துல தடை வராது. விசுவாசம் இருந்தால் தடை வராது. விசுவாசம் இருந்தால் புயல் காற்று நின்று போகும். விசுவாசம் இருந்தால் கடல் அலைகள் கூட அடங்கி போகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது காரியம், எதை இருந்தால் பயணிக்க முடியாது? மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதீர்கள் என்றார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியம், நம்ம அநேகரால பயணிக்க முடியாதிருப்பதற்கு என்ன காரணம்? அவிசுவாசம். இரண்டாவது, ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே விசுவாசியே, நீ பயப்படாதே. சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சில இல்லாமைகள் ஒரு மனுஷனுக்கு பயத்தை கொண்டு வரும். வியாதி நினைச்சாவே அநேகருக்குள்ள பயம் தான். ஆண்டவர் சொல்றாரு, உன் வியாதி மாறும்பா, உன் பயணம் தடைப்பட முடியாது, உன் ஆவிக்குரிய ஓட்டம் முடியாது, உன் வியாதிகள் மாறும், பயப்படாத. வேத புத்தகத்துல 365 இடங்களில பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் பயப்படாதே. எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற? உன் கடனை குறித்து பயப்படுறியா? உன் பிரச்சனை கொண்டு பயப்படுறியா? உன் சொத்தை அபகரிப்பதற்கு அநேகர் உனக்கு விரோதமாய் செயல்படுவதை கண்டு பயப்படுறியா? கர்த்தர் சொல்றாரு, மகனே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தீவிரவாதிகளால் அகப்பட்ட ஒரு 7 தேவ மனிதர்கள். இந்த 7 தேவ மனிதர்களை கண்டு அந்த தீவிரவாதிகள் சொன்னார்கள், நீங்க தேவனை மறுதலிப்பீங்கன்னா, நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் கர்த்தரே தெய்வம் என்று இல்லை என்று அறிக்கை செய்வீர்களானால் நீங்க ஓடி போயிடலாம். இல்லைன்னா உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் சுட்டுடுவேன்னு சொல்லி தீவிரவாதி பயமுறுத்தின போது அதிலே அந்த 6 பேரும் அப்படியே ஒவ்வொருத்தராய் சுடும்போது அவர்கள் சொன்னாங்க, நாங்க ஆண்டவரை நம்புகிறத விட மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம், துப்பாக்கிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோங்க, உங்க பயமுறுத்துதல் கண்டு நாங்க நடுங்க மாட்டோங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் தன் ஜீவனை கொடுத்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் சொல்லப்படுதா. எதற்கும் பயப்படாதவர்கள் மேல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கிரீடம் தீவிரவாதிகள் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் கண்டபோது, இந்த 7வது நபரை சுடுவதற்கு அவர்கள் ஆயத்தமான போது அந்த நபர் சொன்ன, ஆண்டவரே நான் மறுதலிச்சிடுறேன், அவர் இல்லைன்னு சொன்னா, தீவிரவாதி கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் ஓடி வந்து, நான் இயேசுவை நம்புறேன், அவர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்தார்கள். காரணம், அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனமா
பார்க்கிறான். மரித்தவர்கள் மேல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு ஆண்டவர் அவளை பரலோகத்துல கொண்டு போனார். பயப்படலைங்க. தீவிரவாதிகள் துப்பாக்கியை கண்டு பயப்படல. இன்றைக்கு நீங்க பயப்படாதீங்க. உங்களை காக்கிற தெய்வம் அவர் ஜீவன் உள்ளவர். ஆமென். கடைசியா நான் சொல்லி முடிக்கிற வேத புத்தகத்துல ஸ்தோத்திரம் மத்திய புஸ்தகம் 14:32 படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மூன்றாவது நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த காற்றும் கடல் அலையும் அடங்கி போனதற்கு மூன்றாவது காரியம், இயேசு படகில் இருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு படகில் இருந்தார். இயேசு படகில் இல்லாத அக்கறையில் இருந்த போது காற்று எழும்பினது, கடல் அலை எழும்பினது, படகை முழுகத்தக்கதாய் செயல்பட்டது. காரணம், படகிலே இயேசு இல்லைங்க. இன்னைக்கு உங்க படகிலே இயேசு இருப்பாரானால் எந்த காற்றும் எந்த கடல் அலையும் செயல்பட முடியாது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்கள் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் சிறைச்சாலையிலே. ஆம், சிறைச்சாலையின் வாசல்கள் யோசேப்புக்கு முன்பாக அடைப்பட்டு இருக்க முடியல. காரணம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட இருந்தாருங்க. இன்றைக்கு நீங்க ஒரே செய்கிற காரியம், ஆண்டவரே என் பயணத்தில் நீங்க வாங்கப்பா, என் படகுல நீங்க வாங்கப்பா, என் ஆவிக்குரிய பயணத்தில் நீங்க கூட இருங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க அவரை அழைப்பீர்களானால் உங்க பயணம், பூமிக்குரிய பயணம் தடுக்க முடியாது. ஆவிக்குரிய ஓட்டத்தை என்ற பயணமும் தடுத்த நிறுத்த முடியாது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3 காரியம். 1, விசுவாசம் தேவை. இன்னொன்று, பயப்படாதீங்க. மூன்றாவது காரியம், கர்த்தர் கூட இருக்கணும். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பாருங்க. கடல் அலையின் சீற்றங்களை பாருங்க. ஓ ஸ்தோத்திரம், காற்றின் மகா பெரிய கொந்தளிப்பை பாருங்க. ஜனங்களால் ஆண்டவரே பயணிக்க முடியலப்பா, என் ஓட்டம் முடியும் போல இருக்குதே, என் ஓட்டம் அவ்வளவுதான் போல இருக்குதேன்னு சொல்லி அநேகர் பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேகர் விசுவாசம் இல்லாமல் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, படகில் மேல ஓ ஸ்தோத்திரம் கடந்து வந்தவர், கடலின் மேல நடந்து வந்தவர், படகில ஏறி அமர்ந்தவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நோக்கி ஆண்டவரே நீங்க கடந்து செல்லுங்கப்பா, கடந்து செல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, எதை குறித்து விசுவாசம் இல்லாமல் பலனற்று போயிருக்கிறாங்களோ, அத்தனை காரியங்களில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. இவளுக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா மாந்திரிக அலைகள் இயேசுவின் நாமத்தினாலே நான் அதட்டுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, ஒவ்வொரு நபரை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. The praise the Holy Spirit. ஓ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குதுப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவரை விடுவித்து உம்முடைய பிள்ளைகளின் பயணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய பயணத்தில் இன்னுமை நோக்கி கடந்து போகட்டும். பூமிக்குரிய பயணத்தில் இன்னும் அக்கறை நோக்கி பயணிக்கட்டும். உம்முடைய வல்லமை நடத்தட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழனும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி நாங்கள் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.